இந்த புத்தகம் வந்து உலகம் முழுவதும் உள்ள 200 கோடி மக்களின், இந்து மக்களின் பாதுகாப்பிற்காகவும், அரசியல் உரிமைக்காகவும், மத உரிமைக்காகவும் கைலாசா என்கின்ற தேசத்தை பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்கள் உருவாக்கியுள்ளார். இந்த கைலாசா தேசம் எதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது, எப்படி உருவாக்கப்பட்டுள்ளது என்பதை பற்றிய விளக்கத்தை தான் இந்த புத்தகம் கொடுக்குது. இதை வந்து நாங்கள் உலகம் முழுவதும் இல்லை, அரசு தலைவர்கள், எல்லா துறைகளிலும் இருக்கின்ற முக்கிய பிரமுகர்களுக்கு இந்த புத்தகத்தை நாங்கள் வழங்கி வந்திருக்கும் எல்லா தலைவர்களையும் நாங்கள் சந்திக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையினால இங்கேயும் வந்து இந்த புத்தகத்தை வழங்குறதுக்காக வந்திருக்கிறோம். அதாவது நம்மளுடைய பாரதம் வந்து சனாதன தர்மத்தை அடிப்படையாக வைத்த ஜீவன் முக்தா இருந்தது. அந்த சமுதாயத்தினால இந்த உலகத்துல அமைதியை ஏற்படுத்துவதற்கான ஒரே வழி வந்து ஜீவன் முக்த இந்து சமுதாயம் அப்படிங்கிறத ஆணித்தரமா நம்ம சொல்லலாம். இந்த ஜீவன் முக்த சமுதாயத்தை மறுமலர்ச்சி செய்வதற்காகத்தான் பகவான் நித்யா. ஸோ இந்த புத்தகத்தை படிக்கும்போது நம்மளுடைய முன்னோர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க, நம்மளுடைய கலாச்சாரம் எப்படியெல்லாம் இருந்தது, அது எப்படி சீரழிக்கப்பட்டது, அதை எப்படியெல்லாம் நம்ம புனரமைக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. நாங்கள் வந்து கைலாசாவின் ஆன்மீக தூதுவர்கள். ஸோ அதனால் அரசியலை பற்றி எந்த கருத்தும் தெரிவிக்கிறதுக்கு நாங்கள் விரும்பலைங்கய்யா. கைலாசா நரசிம்மன், நாங்கள்லாம் கைலாய தேசத்தினுடைய ஆன்மீக தூதரகம், திருவண்ணாமலையிலிருந்து ஆன்மீக தூதர்கள் வந்திருக்கோம். நாங்கள் வந்து எங்கள் கைலாய தேசத்தினுடைய குருமகா சன்னிதானம் பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் உலகத்துக்கு அருளிய யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் கைலாசா, ஹிஸ்ட்ரி ஆஃப் கைலாசா புத்தகத்தை நாடு முழுக்க இருக்கிற, உலகம் முழுக்க இருக்கிற ஆன்மீக தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், பல்துறை சார்ந்த வல்லுநர்கள் எல்லாருக்கும் இதை கொடுத்துட்டு வரோம். அந்த அடிப்படையில் இந்த மாநாட்டுக்கு வந்திருக்க தலைவர்களுக்கு இதை பற்றி நாங்கள் கொடுக்கறதுக்கு, இந்த புத்தகத்தை கொடுத்து கௌரவிக்கிறதுக்காக வந்திருக்கோம்.